தேர்ஸ்டே ஈவினிங். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து 10K ரீச் பண்ணியாச்சு. 10K சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, 2 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி ஈவினிங் பூஜையில் அப்படியே வந்து சாமிக்கும் நல்லா நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் பூஜை ரூம்லேயே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வச்சே வந்து கொஞ்சம் இது வந்து கால் மிதி படாத இடத்துல இந்த ஸ்வஸ்திக்கு கலசம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டால் நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால் படாது. ஸோ அங்கேயே வந்து இதை போட்டுட்டு நம்ம அப்படியே கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே கொடுத்த பிறகு இன்னும் வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஸ்கூல் டேஸ் இல்லையா, அதனால் ஹோம்ஒர்க் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கிறதுனால சிம்பிளாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாகவே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நல்லா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் பூஜையை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்ட பிறகு தான் வந்து செக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதையே பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடியலை. ஸோ நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்லேயே சிம்பிளாக பூஜை பண்ணிட்டேன். செவ்வாழை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அப்படியே வந்து விளக்கேற்றி எப்பவும் போல் தீபதூப ஆராதனைலாம் காட்டிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன். எப்போவுமே நம்ம கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் மட்டும் சாமிக்கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு நம்ம அந்த மாதிரி பூஜை பண்ணாமல் நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி நம்ம வந்து நன்றி சொல்கிற விதமாக நம்ம பூஜையை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் இன்னும் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். கஷ்டமாக இருக்கும்போது நம்ம வந்து பூஜை ரூமில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நம்ம வந்து ஃபுல்லாக வேண்டிக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ஒரு பூஜையும் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாகவே நான் வந்து என்னோடய பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் தான். மறுபடியும் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.